அண்ணல் எஸ் ராஜேந்திரன் அவர்களோடு பணிபுரிகின்ற அல்லது பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. செவி வழியாக அவரை பற்றி பல விஷயங்கள் கேள்விப்பட்ட பொழுது மிகவும் வருத்தமுற்றேன். அடடா, நான் இவரை சென்று பார்த்திருக்க வேண்டும், இவரோடு நான் பேசியிருக்க வேண்டும், இவரோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று என்னை நான் நினைத்துக் கொண்டேன். அவர் மறைந்த அடுத்த நாள் அவர்கள் குடும்பத்திற்கு நெருக்கமான ட்ராட்ஸ்கி மருது ஓவியர் அவருடைய தம்பியோடு திலகர் மருதோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் நடிகர் அல்லாமல், ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நடிகர் அல்லாமல் அவருடைய திரையுலகுக்கு சம்பந்தப்படாத பல நிகழ்ச்சிகளை கூறினார். அதிலே மிக மதிக்கத்தக்க, மிக ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம், அவரிடம் ரயில் அப்படி என்று சொன்னால், பேச்சுவாக்கிலே ரயில் என்று ஒரு வார்த்தை வந்தால் அந்த ரயிலிலே அவர் பிரயாணம் செய்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் அவருக்கு கற்றுத்தந்த பாடங்கள். அவர் எப்பொழுதுமே மறைநூல்களை நம்பியதில்லை. ரயிலில் பயணித்தது, சந்தித்த மனிதர்கள் அதைத்தான் அவர்களுக்கு வாழ்க்கை பாடமாக இருந்திருக்கின்றன என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் கடந்து வந்த நிகழ்வுகளை தலைப்பிட்டு குறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நாம் கடந்து வந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் மறைந்தது அவருடைய குடும்பத்தாருக்கு மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்று. ஆனால் சகோதரர்களே, சகோதரிகளே, அம்மா, அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் சுயமரியாதை உள்ள, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பெருமையை தேடி தந்து விட்டு சென்றிருக்கிறார். ஒருவர் மறைந்த பின் அவர் புகழ் பாடுவது அல்ல முக்கியம். அவரிடம் காண்கிற ஒரு நல்ல குணத்தை, அவர் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்த ஒரு நல்ல குணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதுதான். திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களை பற்றி கேள்விப்படும் பொழுது மிகவும் எளிய மனிதராக, ஒரே திரையிலே 2 கதாநாயகர்கள் தோன்ற முடியுமா என்று இன்னும் ஒரு பெரும் போராட்டமாக இருக்கிறது. ஆனால் தன்னுடைய இடத்தை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, எனக்கென்ற ஒரு இடத்தை நான் தக்க வைத்துக் கொள்வேன் எந்த சூழ்நிலையிலும் என்று ஒரு தன்னம்பிக்கையோடு மற்ற கதாநாயகர்களோடு இடம் வகித்த அந்த ஒரு தன்னம்பிக்கையாளரை நான் பார்க்கின்றேன். அவருடைய பல குணங்கள் உண்டு. அவருடைய பல குணங்களில் எல்லாவற்றையும் நான் கடைபிடித்தால் நிச்சயம் நானும் ஒரு மாமனிதனாக வாய்ப்பு உண்டு. ஆனால் ஐயா, உங்களுடைய ஒரு குணத்தை நான் பின்பற்ற விரும்புகிறேன். தாங்கள் யாரையும் மேலூர் கீழூர் என்று பார்த்ததில்லை. எல்லோரையும் சரிசமமாக நடத்தியிருக்கிறீர்கள். எல்லோரையும், எளியவரையும் வலியவரையும் ஒரே தளத்தில் வைத்து பார்த்திருக்கிறீர்கள். அன்பொழுக பேசியிருக்கிறீர்கள். நீங்கள் தன்னலமற்றிருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அரசியல் வாழ்விலும் சரி, உங்களுடைய பொது வாழ்விலும் சரி, உங்களுடைய கலை வாழ்விலும் சரி, நீங்கள் தன்னலமற்றவராக இருந்திருக்கிறீர்கள். இந்த சங்கம் இன்று இவ்வளவு ஒரு மிகச்சிறந்த சங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது உங்களுடைய கடுமையான உழைப்பும் இருக்கிறது. ஐயா, உங்களைப் போல் நான் தன்னலமற்றவனாக எல்லோரையும் சமமாக மதிக்கின்ற ஒரு குணத்தை உங்களிடமிருந்து, இந்த நினைவாஞ்சலி கூட்டத்திலிருந்து உங்களிடம் நான் எடுத்துக்கொண்டு நான் நடைமுறைப்படுத்த விரும்புகிறேன். தமிழுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கும் ஐயா அவர்கள் தமிழை அழகாக பேசி, தமிழ் ஒரு அழகு மொழி என்று கடைசி வரை மூட நம்பிக்கைகள் படத்தில் நடிக்காமல் தன்னை உண்மையான திராவிடன் என்று நிரூபித்த அண்ணன் லட்சுமி நடிகர் அவர்களின் உருவப்படத்தை திறந்து வைத்தது மிகவும் சாலச் சிறந்ததாக இருந்தது. இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியை செய்யும் பொழுது எங்களுடைய அன்பு அண்ணன் லட்சுமி நடிகர் அவர்கள் குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும், பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், மேலும் உள்ள அத்தனை நண்பர்களுக்கும், இடத்தாய் அளித்த நிர்வாகத்திற்கும், வந்திருக்கும் இயக்குனர் சங்கம், தொழிலாளர் சம்மேளனம், மேலும் விநியோகஸ்தர் சம்மேளனம், மதுரையிலிருந்து வந்திருக்கிறார்கள், திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள், அத்தனை பேருக்குமே எங்களுடைய வணக்கங்களை கூறி, எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அவரோடு இணைந்து நடிக்கவில்லை என்றாலும்
அவருடைய புகழ் பாடிக்கொண்டிருந்த, அவருடைய புகழை அறிந்த, இங்கே வந்து கலந்திருக்கும் அத்தனை கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நான் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக 14 ஆண்டு காலம் இருந்ததற்கு ஒரு பெரும் பொறுப்பு ஏற்றவர் லட்சிய நடிகர் அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள். 1986 நான் இருக்கும் பொழுது என்னை அழைத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ரவி நீ புதுக்கோட்டைக்கு போ, புதுக்கோட்டையில் போனோம்னு அங்கே ஃபோன் பண்ணி என்னை அறிமுகப்படுத்திய அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள். மதுரையில் என்னை அறிமுகப்படுத்தியது அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள். சேலத்தில் என்னை அறிமுகப்படுத்தியது அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அப்படி என்னுடைய வளர்ச்சியிலே பெரும் பங்காற்றுவர் அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அதிக நேரம் எடுக்கவில்லை. பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருந்தாரோ அதற்கு சமமாக ஒருவரை அவர் நேசித்தார் என்றால் அது லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் மட்டும்தான். பேரறிஞர் அண்ணாவின் 50வது பிறந்த நாளில் அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள் இல்லத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள் 1 சவரன் தங்க காசுகள், ஒவ்வொரு சவரன் 50 காசுகள், 50 காசுகள் அவருக்கு பரிசாக கொடுத்தார். அப்பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னார், 50 காசு கொடுக்குறியா ராஜு, 51வது பிறந்த நாளில் என்ன கொடுப்பாயின்னு கேட்டார். பேப்பரில் என் உயிர் என்று எழுதி கொடுத்தவர் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, பெரிய உண்மை என்னவென்றால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் தன்னுடைய வீட்டை முதலில் இந்த 50 காசுகளை விற்றுத்தான் அவர் வாங்கினார் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மாமனிதன் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அவருடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் அவருடைய படத்தொகுப்புகளை வழங்கிய நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சேர்ந்த சகோதரர் இயக்குனர் செல்வராஜிலிருந்து, நடேசனிலிருந்து, குரல் கொடுத்த ஃபாத்திமா பாபு வரை அத்தனை பேருக்குமே, உழைத்த வெங்கட்டிலிருந்து, சுந்தரத்திலிருந்து, அந்த நிர்வாகத்தில் வேலை செய்த அத்தனை பேருமே தங்கள் குடும்பத் தலைவனுக்காக வேலை செய்கிறோம் என்ற எண்ணத்தில் இரவு பகல் பாராமல் அவர்கள் பணி செய்தார்கள். அத்தனை பேருக்கும் செயலாளர் என்ற முறையில் நான் நன்றியை சொல்லி, ஐயா லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் என்னுடைய தந்தையாரை உரிமையோடு பேசக்கூடிய ஒரு ஒப்பற்ற நாயகனாக இருந்தவர். அண்ணன் அவர்கள் வத்தலகுண்டு தொகுதியில் அவர் நிற்கும் பொழுது அவரை எதிர்த்து நான் வாக்கு கேட்க சென்றேன். அப்போ நேராக 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். மத்தியான வேளையில் அவர் ஒரு ஜீப்பில் இருந்தார், நான் ஒரு ஜீப்பில் இருந்தேன். இப்போ அவரை பார்த்த உடனே நான் குனிஞ்சிக்கிட்டேன் பயத்தில், ஏதாவது திட்டுவாரோ ஒன்று. ஆனால் அவர் பார்த்துட்டு, எங்கடா ரவி கூப்பிட உடனே, சாப்பிட்டேடா மத்தியானத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், அவர் பாட்டுக்கு வீட்டில் கேட்குற மாதிரி கேட்டார். இத்தனைக்கு அவரை எதிர்த்து பேச வந்தவன் நான். எதற்காக சொல்கிறேன் என்றால், அப்படி குழந்தை மனம் படைத்தவர், மிக அற்புதமான மனிதன். அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள் சகோதரர் ரவி சொன்ன மாதிரி மனசில் எதையுமே வச்சுக்கிட்டு பேச மாட்டார். மிக மிக நல்ல மனிதர். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர், மிக நல்ல மனிதர். அப்படிப்பட்டவர் நடிப்பு ரொம்ப இயற்கையாக நடிப்பார். அந்த காலத்துலேருந்து அவரை நான் ரொம்ப ரசிப்பேன். அவருடைய குரலை நான் ரொம்ப ரசிப்பேன். என்னுடைய மக திருமணத்தை கூட உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட அவர் வந்தார். யாருடைய நல்லது கெட்டதுக்கும் தவற மாட்டார். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். டைரக்ட் பண்ணார், சொந்த படம் எடுத்தார், கட்சிக்கு செலவு பண்ணார். அவர் 62 எலெக்ஷனில் நிற்கும் போது தான் நான் முத பார்த்தேன், சின்னமனூரில் தேனி பக்கத்தில். டெய்லி அவரை பார்ப்பேன். நான் ரொம்ப அன்பாக பேசுவேன். அன்றைக்கு எப்படி பேசினாரோ அதே பேச்சு தான் கடைசி வரை அவரிடம் நான் பேசும் பொழுது ஒரே மாதிரியான ஒரு அன்பையும் பண்பையும் அவரிடம் நான் தெரிந்து கொண்டேன். அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. எந்தவித ஒளிமறைவும் இல்லாமல், எந்தவித பிரதிபகாரம் எதிர்பார்க்காமல் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர்.
தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக எந்தவித புராண படங்களிலும் கடைசி வரை அவர் நடிக்கவே இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அண்ணன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள். ஒரு காலத்தில் மும்மூர்த்திகள் என்று சொல்வார்கள், எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன். ஆனால் தமிழகத்தின் 4 தூண்கள் என்று சொல்வார்கள். கடைசி தூண் நம்மளை விட்டு போய்விட்டது, அதுவும் தமிழன் தூண். அது ரொம்ப அவருடைய குடும்பத்திற்கும் கரை உலகத்துக்கும் ஒரு பெரிய இழப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் நானும் வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன்.